கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, நம்மளோட ரேவதியோட இது என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அதாச்சும் பந்தக்கால் நட்டுட்டு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி மோதிரம் மாற்றுறதுக்காக சாமுண்டீஸ்வரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார்த்தியை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பந்தக்கால் கரெக்டாக குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அது நெட்டு வைக்கும் போது கீழே சாஞ்சிருது. அப்போ ரேவதி பிடிக்க போகிறாங்க, கார்த்தியும் அந்த சைட்லேருந்து பிடிச்சிடுறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே சரியான ஷாக் ஆகுது. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பந்தக்காலை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி மேலே விருப்பம் இருக்கவங்கள, அதாச்சும் எதிரியாக இருக்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி, மருது, அதுக்கப்புறம் சூரியகலா இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இது இவன் கூட போய் பந்தலை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறதுனால பிடிக்கல நம்ம மருதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி பேச்சு கொடுக்குறாங்க. வா வா வந்துட்டியா, கரெக்டாக வந்துட்ட போல இருக்கு. இப்போ பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, மோதிரம் மாற்றிக்க போகிறாங்க, நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது, எல்லாத்தையும் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி கார்த்தியை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. கார்த்தி அமைதியாக மௌனமாக தான் இருக்கார். ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு நம்பிக்கை இருக்குது, ரேவதி கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், ரேவதி எப்பயுமே நான் எனக்கானவதா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் அவருக்கு இருக்குது. ஸோ கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜராஜன் என்ன சொல்கிறாரு, வாங்க மாப்பிள்ள, பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதியிருக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் சகிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கார்த்தி உள்ளே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோதிரம் நடக்கிற ஃபங்க்ஷன் மோதிரம் மாற்றிக்கிற ஃபங்க்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் பந்தக்கால் நட்டு வச்சு சாமியெல்லாம் பால்லாம் ஊற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா மோதிரம் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் மாற்றும் போது கார்த்தி யோசிக்கிறாரு, நம்ம ரேவதிக்கு போட்ட ஒரு மோதிரம் இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. மருத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி கால் வருது. நம்மளோட கார்த்திக் டவுட் ஆகுது, கால் வரும்போது இவன் சைலண்டாக வேற இடத்துக்கு உடனே ரூமுக்கோ எங்கேயோ போடுறான். எல்லாரும் முன்னாடி அவ்வளோ ரகசியமான கால் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட கார்த்திக் டவுட் வருது. அந்த ஃபோனில் என்ன பிரச்சனை, ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை மருதுக்கிட்ட இருக்குது அப்படின்றத கார்த்தி நோட் பண்ணிவிடுவார். ஏன்னா ஒரு கால் வரும்போதும் டக்குன்னு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஃபுல்லாகவே அங்கேயே பேசலாம். ஸோ அந்த ஃபுல்லாகவே அந்த இடத்த இந்த இடமே தேவை, நம்ம தனியாக போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை மாற்றிட்டே வேறு இடத்துக்கு போயிட்டே இருப்பார். நம்ம போகலாம், வேறு இடத்துக்கு போய் பேசிக்கலாம், அந்த அளவுக்கு சீக்ரெட்டான கால் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்த்தி பயங்கரமாக அவரை நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா மோதிரம் மாற்றுறது இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையுமே பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேவதிக்கு நான் ஒரு கோல்டில் ஒரு வளையல் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ஏற்கனவே என்கிட்ட வளையல் இருக்குது, அது பரவாயில்ல, அதை அவுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த வலையில பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாரு ரேவதியோட கையிலேருந்து. அப்போ அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக வயிறறிஞ்சு போகிறாங்க. என்ன இவன் நம்ம பொண்ணு கையிலேருந்து வலையில அவுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது மருது, அதுக்கப்புறம் நம்மளோட சூரியகலாலாம் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ரேவதி போயிட்டு இந்த வலையில கார்த்திகிட்ட ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாணத்துக்குள்ள சூடவா சீரியல் மனமேடைக்கு வணக்கம் போய் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோமோ மாட்டு வரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள 2 பேர் வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா தீபா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரேவதின்னு சொல்லிட்டு இந்த கதை நம்மள ரேவதி கல்யாணம் திருப்பி ரேவதி மனசெல்லாம் மறந்து திருப்பியும் சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் மருது ரேவதியோட கல்யாணம் மனமேடை வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மருதோட நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சுதான் கதையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. ஸோ எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல